பார்ட்டி நல்லா இருந்துச்சு. நல்ல அரேஞ்ச்மெண்ட். ஆமாமா, கரெக்டா சொன்னதையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மெனுலாம் பார்த்தா, பங்கஜ் என்னையா நல்லா சாப்பிட்டியா? சார் அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன் அதுல என்ன பிரச்சனை? சாப்பாடு ஐட்டம் வைக்கணும்னா 1 இல்லைன்னா 2 வைக்கணும். அதுவும் நல்லதா வைக்கணும். இவ்வளோ ஐட்டம்ஸா வைக்கிறது எதை சாப்பிடணும்னு தெரியாம குழம்பி போயிட்டு இப்போ வயிறு வலிக்குது. நீ கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எவ்வளவு மெனு, எவ்வளோ டிஷ்ஷஸ், எல்லாத்தையும் ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அது சரி, 4 நாள்ல இந்த டயட் எல்லாத்தையும் நம்ம தலை முழுகிட்டோம். ஆமா சார். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேக் கிடைச்சது. இல்லனா நமக்கு தான் பிரேக்கே கிடைக்காது. பிரேக்ல இருந்து வெளியே வா, நாளையில இருந்து வேலை ஆரம்பம். ஆமா, ஏசிபி சார் வர நமக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு வர இருப்பாரு. ஏய் தயா, இங்க பாரு. மேம் மேம் என்னாச்சு? அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல என்ன நடந்திருக்குன்னு நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம். தோ இந்த பக்கத்துல தான் வந்தாங்க. அங்க ஒரு பங்களா தெரியுது. ஒரு பங்களா அங்க இருக்கு பாரு. அப்ப எங்க இருந்து வந்திருப்பாங்க? சரி, நான் அந்த பங்களால போய் பார்க்கறேன். நீ இந்த பக்கம் பாரு. சரி. ஜாக்கிரதை. கவனமா இரு. ஏதாச்சும் தேவைன்னா ஃபோன் பண்ணு. ஓகே? யாரது? நில்லு. இல்ல இல்ல, விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன கொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன கொல்லாதீங்க. என்ன போக விடுங்க. ஒரு நிமிஷம். காம் டவுன், பயப்படாதீங்க. நான் ஒரு சிஐடி ஆபீசர் தான். நீங்க யாரு? அப்புறம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க சிஐடி ஆபீசரா? சார், தேங்க் காட் சார், நீங்க வந்துட்டீங்க. சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். அவன் என்ன விட்டு வைக்க மாட்டான். யார் அது? யார் கொன்னா? இதெல்லாம் பண்ணது யாரு? சன்னி. அவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான் சார். எல்லாரையும் கொல்லுவான். சன்னியா? ரிலாக்ஸ். 1 செகண்ட். அவ எங்க இருக்கான்? என்னோட மாம். அவன் திடீர்னு வந்தா. அப்புறம் பாருங்களேன், என்னோட மாம் டாடியும் கொன்னுட்டான். என்னையும் விட்டு வைக்காம கொல்றதுக்காக அவன் முயற்சி பண்ணான். அவன் வெளியே வந்துட்டான். அவன் எப்ப வேணா வருவான். ரிலாக்ஸ். பயப்படாதீங்க. பயப்பட வேணாம்னு நான் தான் சொல்றேன்ல. அவன் எதுக்காக கொன்னான்? இவரை எதுக்காக கொன்னான்? எனக்கு எதுவும் தெரியாது. அது வந்து ஆக்சுவலி நான் 4 நாளைக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் 15 வருஷமா அப்ராட்ல தான் இருக்கேன். நான் ஜஸ்ட் சன்னியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் இங்க வந்தேன். அவன் எப்படி வெளியில வந்தான்னு எனக்கு தெரியல. அவன் வெறித்தனத்தோட இருந்தான். நீங்க பேசுறதே புரியல. அவன் வெளியே வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்க இருந்து வெளியே வந்தான்? ஆக்சுவலி அது வந்து என்னோட மாம், என் மாம் டாடோட ஒரு சீக்ரெட் இருந்தது. அதை வந்து அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க பேனிக் ரூம்ல. பேனிக் ரூமா? அது இந்த வீட்ல பேனிக் ரூம் இருக்கு. என் மாம் டாட் 15 வருஷமா சன்னி அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? இங்க என்ன நடக்குது? ஒரு ஆளை பேனிக் ரூம்ல அடைச்சு வச்சாங்களா? ஒரு ஆளை எதுக்கு 15 வருஷம் அடைச்சு வச்சிருந்தாங்க? யார் இந்த சன்னி? அவன் என்னோட பிரதர். பிரதரா? அப்படின்னா பையன் தன்னோட அம்மா அப்பாவை கொன்னுட்டானா? எதுக்காக? எஸ், சின்ன வயசுல இது ஆரம்பிச்சது. சன்னி மத்தவங்கள மாதிரி கிடையாது. விஸ்கல், விஸ்கல், மியாவ். விஸ்கல், நீ எங்க இருக்க? விஸ்கல். Bruno!
அழாதம்மா, அவன் ப்ராமிஸ் பண்றாருல, இன்னொன்னு கண்டிப்பா வாங்கி தருவாரு, சரியா? உங்க சன் நார்மல் கிடையாது. நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன். எங்களோட ரிசல்ட் படி அவன் ஒரு சைக்கோபேத். அவன் ஒரு சின்ன பையங்க. பசங்கன்னா சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்ணதான் செய்வாங்க. பசங்க வாழ்த்தனம் பண்ணுவாங்க. அதுக்காக அவனை சைக்கோன்னு சொல்றீங்க? நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவனுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை. இல்லைன்னா மத்தவங்களுக்கு அவன் ரொம்ப ஆபத்தானவன் ஆயிடுவான். போதும், நிறுத்துங்க. வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். சரி, வா போலாம். சார், சன்னி அண்ணா, சன்னி அண்ணா, சன்னி அண்ணா. எதுக்காக இங்க வந்த? அது மம்மி 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 என்ன வந்து பண்றதுக்கு? மம்மி சொன்னதுனாலதான் உன்னை கூப்பிட இங்க வந்தேன். இங்க வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? எனக்கு தெரியும். என்ன நீ உழவு பார்க்க தானே வந்திருக்க? என்னை பத்தி எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறியா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சன்னி அண்ணா, நான் போறேன். அப்புறம் சரியான நேரத்துக்கு மம்மி டாடி வந்தாங்க, வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு சன்னி என்ன கண்டிப்பா கொலை பண்ணிருப்பான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட்டுட்டு அப்புறம் மம்மி டாடி என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. அதோட சன்னி மாம் டாட் சன்னியை கூட்டிட்டு தன்னோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பாம்பே வீட்டை வித்துட்டு நடத்திட்டு இருந்த பிசினஸ் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் சன்னியோட பேனிக் ரூமா? இந்த இடத்துல சன்னிக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு. சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, என் அம்மா அப்பா அவனை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. பர்த்டே வேற நீங்க கொண்டாடி இருக்கீங்க. இதுக்காக தான் 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன். மண்டைக்குள்ள இவ்ளோ வயலன்ஸ் நிரம்பி இருக்கு. 15 வருஷத்துல இவன் வெளியே வந்ததே இல்லையா? ஒரு தடவை கூட வரல. அதிகபட்சம் அம்மா வந்து அவனை ஹாலுக்கு கூட்டிட்டு போவாங்க, வெறும் ஹாலுக்கு. ஆனா அதை தாண்டி அவன் எங்கேயும் வேற போனதே இல்லை, போக விட்டதில்லை. எனக்கு திடீர்னு ஓடிட்டான். இந்த மானிட்டர், சிசிடிவி கேமரா, இந்த சிசிடிவி கேமரா இது மூலமா தான் அவனுக்கு வெளி உலகத்தோட கான்டாக்ட் இருந்தது. இது உன்னோட அம்மா அப்பாவா? இது உன்னோட போட்டோ மாதிரி இல்லையே. இந்த பொண்ணு யாரு? இவ அயல். இல்ல சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்ளோ படங்கள் வரையப்பட்டிருக்கு. இங்க அக்கம் பக்கத்துல வேற ஏதாச்சும் வீடு இருக்கா இந்த பங்களாவை தவிர்த்து? ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அம்மா சொல்லியிருந்தாங்க, மம்மி டாடியை சந்திக்க அங்கிருந்து ஒரு பொண்ணு வருவாளாம். ஒரு பொண்ணு வந்து போவாளா? ஒருவேளை இவ அந்த பொண்ண சிசிடிவி கேமரால பார்த்திருக்கணும். அவ மேல காதல்ல விழுந்திருப்பான். ஒருவேளை இவ்வளவு தேடி ஓடி இருப்பானோ? தயா அந்த பங்களால தான் இருக்கணும். இங்க நெட்வொர்க் வராதா? இல்ல, இந்த பேனிக் ரூம்ல நெட்வொர்க்கே வராது. இந்த லேடியை தானே நான்
வழியில பார்த்தது இந்த 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 பொண்ணு யாரு? அவங்க தான் ஆனியா. அபிஜித். தயா, இங்க பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இங்க 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதோட கொலை பண்ணது அவங்களோட பையன் சன்னி. இந்த சன்னிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பேரண்ட்ஸ் அந்த பையனை 15 வருஷத்துக்கு பேனிக் ரூம்ன்ற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. அவன் வெளியே எங்கேயும் போனதே இல்லை. ஒரு பொண்ணோட போட்டோவை நான் அவனுக்கு அனுப்பியிருக்கேன். அவளோட ஸ்கெட்சை இவன் வரைஞ்சிருக்கான். அவளை தேடு. ஒருவேளை நீ இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல கூட இருக்கலாம். அங்கதான் இருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இரு ஒரு நிமிஷம். அபிஜித், இந்த பொண்ணு அன்யா சித்தப்பா சித்தி கூட ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கியிருக்கா. சித்தப்பா கொலை செய்யப்பட்டிருக்காரு. சித்திய வர வழியில் நம்ம பார்த்தோம். ரோடுக்கு வந்தாங்களே நம்ம வர வழியில. ஓ நோ. ஆனா அந்த பொண்ணை காணோம். எங்கன்னு தெரியல. ஆனா அவளோட உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடி. புரியுதா? சரி, நான் இங்க கவனிக்கிறேன். ஏதாச்சும் கிடைக்கலாம். சரி. ஒரு ஆளு 15 வருஷமா வீட்டை விட்டு வெளியே போகல. அவன் வெளியே போனா எங்க போயிருப்பான்? 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்க போயிருந்தானோ அங்கதான் போயிருப்பானா? போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் எங்க இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அங்கதானே அவன் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. அங்க அக்கம் பக்கத்துல எங்க இருக்கு? அது ரோடுக்கு அந்த பக்கம் லேக் பக்கத்துல இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இருக்கு. அது ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு. சொல்லு. தயா, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. சீக்கிரமா நீ அங்க போயிடு. அங்க ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. சனியா ஒருவேளை அனியாவை அங்க கூட்டு போயிருக்கலாம். அன்யா, பயப்படாத. நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் தயா. உனக்கு ஒன்றும் ஆகாத. தேங்க்யூ ஸோ மச் சார். சித்தப்பா சித்தி எங்க இருக்காங்க? சன்னி அங்க போய் அவங்கள ஒன்றும் பண்ணலையே. அன்யா, உன் சித்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் இதை பாரு அன்யா, நடந்தது நடந்தாச்சு. இப்போ நம்ம சனியை கண்டுபிடிச்சாகணும். இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அதை மட்டும் சொல்ல. இல்ல சார், எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை இங்க எப்படி கூட்டிட்டு வந்தா? இப்போ அவன் எங்க போனா? கூட்டிட்டு வந்தானா? சனி தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது. சார், சன்னி தான் என்னை அடிச்சு இங்க கொண்டு வந்து கட்டி போட்டு இருந்தா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சன்னி வந்து சனியோட கபோர்ட்ல பொண்ணுங்களோட சாண்டல்ஸ் அண்ட் பொண்ணுங்களோட துணியெல்லாம் இருக்கு. என்னாச்சு? நான் உங்களுக்கு என்னோட பேரை கூட சொல்லலையே. அதோட நீங்களும் என்கிட்ட என் பேரை கேட்கல. டேட்.
வெரி பேட். என் பேரு சனி. ஆமா. விஸ்கல். விஸ்கர் 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 நீ இப்படி அழக்கூடாது, நீயே சொல்ல. அப்பதான் ப்ராமிஸ் பண்ணிருக்காருல, அழகான பப்பிய வாங்கி தருவாரு. சரி, அழகா புது கவலைப்படாத. பப்பியை நான் வாங்கி தரேன். என்ன? ஐ ப்ராமிஸ். சன்னி, என்னம்மா, என்ன இப்படி பண்ணிட்ட? வேணாம் வேணாம் சன்னி. அம்மா, என் கூட இப்படி விளையாடாத ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம்மா, நான் உன் அம்மா தானே. லவ் யூ டூ. ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்மா. அம்மா ப்ராமிஸ் பண்றேன். நீ என்ன பண்ண நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடுமா சன்னி. என்ன கொடுமடா இது. இத பாரு சனி, நடந்தது நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், நீ கவலையே படாத. நீ எல்லாத்தையும் மறந்துரு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இத பாரு, நான் சொல்றத கேளு. பேரு ஞாபகம் இருக்குல்ல? சனி சனி வேண்டாம். ஏய் சனி 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 கதவை தோற. சனி ஏய் சனி சனி கதவை தோற. தயா எங்கடா இருக்க? ச்சே, இங்க நெட்வொர்க் வேற வராதே. சன்னி சன்னி கதவை தோற ப்ளீஸ். சன்னி நீ தப்பு பண்ற. சன்னி இப்ப இந்த கதவு திறக்காது. க்ளோஸ் பண்ணியாச்சு. 15 வருஷம் நான் அதுக்குள்ள இருந்திருக்கனே. நான் இருந்த மாதிரியே நீ உள்ள இரு. என்னோட அம்மாவும் அப்பாவும் 15 வருஷம் என்ன இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நான் அவங்கள கொன்னு என்னோட பழிய தீர்த்துட்டேன். மோசமானவங்க, ரொம்ப கெட்டவங்க. என் மேல அவங்களுக்கு ஆசையே இல்லை. என்ன அவங்க வெறுத்தாங்க. அவனுக்கு தான் பாசத்தை காட்டினாங்க. அதனாலதான் அவங்கள கொன்னேன். ஆனா அவனை பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். நான் அவனை என் கையால கொண்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் அவனை கொண்டு இருக்கணும். ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். எல்லாரையும் கொண்டு இருக்கணும். அப்பாவை, அம்மாவை, அண்ணனை, 3 பேர். சன்னி விஷயத்தை புரிஞ்சுக்க பாரு. உன்னால இதுல தப்பிக்க முடியாது சன்னி. சன்னி சன்னி என்ன லாக் பண்ணிட்டு உன்னால எஸ்கேப் ஆக முடியாது. நானா? நீ உன்னை பத்தி யோசி. என் கவலை உனக்கு வேண்டாம், சரியா?
நீ அந்த ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிய என்ன செய்வ? சொல்லு, என்ன செய்வ? நீ என்ன செய்வ? ஒரு ஒரு நிமிஷம் இரு. நீ நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கலையே, அதனால உன்னை துடிக்க வச்சு கொல்றது நல்லா இருக்காது. இல்ல அது சரியா இருக்காது. உன்னை நான் என்ன செய்ய? உனக்கு டக்குன்னு ஒரு மரணத்தை கொடுக்குறேன். நீ டக்குன்னு சேர்த்து போயிடு. என்ன செய்ய? ஆக்சிஜன் பைப்பை கட் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம் சன்னி. அதுக்கப்புறம் உள்ள ஆக்சிஜனும் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. அப்படி செய்யக்கூடாது சன்னி. இந்த மாதிரி எதுவும் பண்ணாத சன்னி. சன்னி சன்னி சன்னி. அபிஜித்துக்கு ஏன் லைன் போக மாட்டேங்குது? உனக்கு இந்த சண்டையை பத்தி இன்னும் என்ன தெரியும்? சார், நான் குமார் அங்கிளையும் ஆன்ட்டியும் பார்க்கறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிச்சு. அவங்க அந்த பொண்ணை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. என்கிட்ட அவளோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி சொன்னாங்க. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால நாங்க அடிக்கடி மீட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவ என் கூட நல்லா தான் சார் பழகுவா, ஆனா இவ்வளோ டேஞ்சரஸா இருப்பான்னு நான் நினைக்கல. எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் புரியல. உன் சித்தப்பாவையும் சித்தியும் எதுக்கு கொண்டா? அவங்க கூட என்ன பிரச்சனை? சார், ஆக்சுவலா என் கல்யாண விஷயத்துல எனக்கும் என் சித்தப்பா சித்திக்கும் சண்டை நடக்கும். என் விருப்பத்துக்கு எதிராக அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. இந்த விஷயத்த நான் சன்னி கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, நீ தான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை விட்டு நீ பிரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா இல்லையா? சார், அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. எல்லாமே என்னோட தப்பு தான் நீ சார். எந்த ஒரு தப்பும் பண்ணல. நீ தெரியாம தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்க. நம்ம முதல் காரியமா சன்னியை தேடி ஆகணும். ஏன்னா அவளால யாரும் பாதிக்க கூடாது. ஹலோ சார். சார், நாங்க மும்பைக்கு திரும்பி வந்துட்டு இருந்தோம். வழியில அடிப்பட்ட ஒரு லேடியை பார்த்தோம். யாரோ அவங்கள கத்தியால குத்தி இருந்தாங்க. சார். சார், நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட பங்கஜ் இருக்கான். சார், அபிஜித் சாரும் தயா சாரும் இங்கே இருந்துட்டாங்க. கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கேன் சார். ஓகே சார். சார், அவங்க 2 பேருக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் நேரா அங்க போறேன். சரி சார், நான் அப்டேட் பண்றேன்.
ஐயோ வேணாம் 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 வேணாம். ஹெல்ப் மீ ப்ளீஸ். என்னை காப்பாத்துங்களே. அவனை கொன்னுடுவான். அவன் வந்த கொன்னுடுவான். யாரும் உன்னை கொன்னுடுவாங்க. இது பாரு, பயப்படாத. அவன் யாருன்னு சொல்லு. சன்னி, என் பிரதர். எல்லாரையும் கொன்னுடுவான். அவ என்னையும் கொன்னுடுவான். கண்டிப்பா கொன்னுடுவான். நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க தான் இருக்கோம்ல. என் ஃப்ரெண்டு 2 சிஐடி ஆபீசர்ஸ் வந்தாங்களே, அவங்க இங்க வரலையா? அவங்க வந்திருந்தாங்க. மேல இருக்காங்க. அதோட 2 பேர் இல்ல, ஒருத்தர் வந்திருந்தாரு. இன்னொருத்தரும் வந்தாரா? என்ன? இல்ல. வலிக்குதா? எல்லாருமே வடிகட்டின முட்டாளுங்க. உனக்கு தெரியுமா, சன்னிக்கு முட்டாளுங்களை கண்டா பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. நீயும் முட்டாள் இருக்கியா? அதனால நான் பூர்வி, என்னாச்சு? அதோ மேல ஓடிட்டா. நில்லு, அங்கே நில்லு. உன்கிட்ட வர வழி இல்ல. இங்க இருந்து நீ எங்கேயும் ஓட முடியாத. மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. என்னை யாராலும் பிடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. ஏன் தெரியுமா? 15 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை கிடைச்சிருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம். இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது. நீ என்ன பிடிச்சிருவியா? 2 ஃப்ரெண்டாலையும் என்ன பிடிக்க முடியல. நீ எங்க இருந்து என்ன பிடிப்ப? அபிஜித் எங்க இருக்கான்? அவனை நீ என்ன பண்ண? அவன் போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். நீ வர லேட் பண்ணிட்ட. பணத்தை இன்னும் எரிச்சிருப்பாங்க. இன்னொரு காரியமும் முடிஞ்சிருக்கும். முதல்ல உளறதன் பாட்ட புரியுதா? இப்ப அபிஜித் எங்க இருக்கான்னு சொல்லு. முன்ன வராத. ஏய், நான் இங்க இருந்து டைவ் அடிச்சிருவேன். அபிஜித் எங்க இருக்கான்னு சொல்லு. கண்டிப்பா இங்க இருந்து குதிச்சிருவேன். நான் முன்னாடி வராத. எங்க இருக்கான்னு சொல்லு. பாரு, நான் என்ன சொல்றேன், நான் செய்திருவேன். ஏய் சனை. Oh no. அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் உங்களை இப்படி பண்ணது? இங்க பாரு, நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர். ஓ, அந்த சன்னி. ஒரு நிமிஷம், நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்துடுறேன். சிட்டி ஹாஸ்பிட்டல் பன்வீர்ல நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அட்ரஸ் அனுப்புறேன். அங்க உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. யா, தேங்க்யூ. 15 வருஷமா பேனிக் ரூம்ல அடைஞ்சு கிடந்திருக்காளா? உனக்கு பேனிக் ரூம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? நீ அவளை மீட் பண்ண அடிக்கடி வருவல்ல? சார், நான் மீட் பண்ண வருவேன். ஆனா நாங்க ஹால்ல தான் மீட் பண்ணுவோம். பேனிக் ரூம்ல மீட் பண்ணதில்ல. சரி, அவ மீட் பண்றதுக்கு வெளியே வருவாள்ல? இந்த பக்கம் வருவாளா இல்ல அந்த பக்கம் வருவாளா? அத சொல்லு. அது சார், அவ எங்க இருந்து வருவான்னு தெரியாது. ஆனா இந்த பக்கமா தான் சார் அவ போவா. இந்த பக்கமா வா? ஆமா, இந்த பக்கமா. நீங்க ஏறு. அபிஜித், அபிஜித், என் குரல் கேக்குதா? அபிஜித்,
அபிஜித் 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 ஏய், அபிஜித் கண்ணை தர கண்ணை தரடா. டேய் மச்சான் பாருடா. இங்க இருந்த பலூன் தான் எனக்கு கொஞ்ச நேரம் காப்பாத்துச்சு. வேஸ்டா போறதெல்லாம் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு. இங்க உட்காரு, மெதுவா உட்காரு. சார் பார்த்தேன். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அபிஜித் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்தா மெதுவா மெதுவா. சார், சன்னி இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. எப்போ நான் அவளை மீட் பண்ணாலும் அவ ரொம்ப அமைதியா இருப்பா. இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ வந்து அவளோட மெடிசின்ஸ் சாப்பிடுறத நிறுத்திருப்பா. அதெல்லாம் சரி பூர்வி. ஆனா சனி வந்து எப்படி பேனிக் ரூம்ல இருந்து வெளியே வந்தா? சார், அதான் தெரியல. அங்கிள் ஆண்டி பேனிக் ரூம்னு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? குட் 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 குட். சரி, யா. மனுஷா ரிகவர் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். பயப்பட வேண்டாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க 4 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு சித்தி தப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம். இப்போ நீ என்ன சொன்ன? 4 பேரா? 4 பேர் இருக்கலன்னா நாங்கள் 4 பேர்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? சார், நீங்க தானே சொன்னீங்க? நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்லி இல்ல சார். அப்ப நீங்க தான் இத பத்தி நான் இதை பத்தி பேசலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்பேன். சரி விட்டு தள்ளுங்க. கேஸ் தான் சால்வ் ஆயிடுச்சுல்ல? இல்ல, கேஸ் இன்னும் சால்வ் ஆகல. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னும் நாங்க உண்மையான குற்றவாளியை பிடிக்கவே இல்லையே. உண்மையான குற்றவாளி சன்னி தானே? அவ இறந்து இல்ல. போயிட்டா. சன்னி இல்ல, அது நீதான். கொலைகாரி நீதான். இங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு கொலை ரொம்ப பண்ணணும்? நல்லாவே சமாளிக்கிற. நீ என்ன சொன்ன? நீ இது வரைக்கும் பேனிக் ரூமுக்கே போனது இல்லைன்னு தானே? ஆமா சார், நான் பேனிக் ரூமுக்கு போனதே அப்படி இல்ல. போகலன்னா உன்னுடைய இந்த கொலுசு துண்டு. சன்னி கூட இந்த கொலுசை போடவே இல்லை. அவ அம்மாவும் போடல. பேனிக் ரூமுக்கு எப்படி போன? சார், அது வந்து ரொம்ப நடிக்காத. ஆட்டம் க்ளோஸ். என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அங்கிளும் ஆண்டியும் என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப வெறுத்தேன். அவங்க மம்மி டேடியோட பேங்க் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் அப்புறம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டாங்க. அவங்க என்னை ஒரு பொண்ணா நினைக்காம பொம்மை மாதிரி நினச்சி என்னை அவங்க ஆட்டி படைச்சாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. எல்லா விஷயத்துக்கும் நான் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அவங்கள கண்டாலே எனக்கு கோவம் தான் வரும். ஒரு நாள் சன்னியை பகடக்காயாக்கி என்னோட காரியங்களை முடிச்சுக்கணும்னு நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். 15 வருஷம் ஒருத்தியால ஒரே ரூம்ல எப்படிதான் இருக்க முடியும்? நீ எப்படி இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற? உன் இடத்துல நான் இருந்தா இதெல்லாம் தாங்கிக்கவே மாட்டேன். அம்மா அப்பாவுக்கு தான் குழந்தைங்க மேல அன்பே கிடையாது. உன் அம்மா அப்பா மாதிரியே என் சித்தப்பா சித்தியும் இருக்காங்க. என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. எனக்கு கல்யாணமே பிடிக்காது. நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய விரும்பல. நாம அவங்க வாழ்க்கையை பறிச்சே ஆகணும். அதனாலதான் நான் அவளோட மெடிசின்ஸை மாத்தி வச்சேன். அந்த மருந்தோட ரியாக்ஷன்னால நான் என்னெல்லாம் சொல்லுவேனோ அதை தான் சன்னி செஞ்சா. இப்போ இப்போ இப்போ
தப்பிச்சிட்டாளா? நாம சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பிளான்லாம் ஃபெயில் ஆயிடும். எதுவும் ஃபெயில் ஆகாது. இந்த சிஐடிஸ்க்காக என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அவளோட பிளான்ல அவளையே மாட்டி விட்டு நான் தப்பிக்க முடிவு பண்ணேன். அதனால தான் சன்னியை பத்தி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அப்பதானே உங்களுக்கு ஏன் மேல சந்தேகம் வராது. ஆனா உன் பேட் லக்க பாத்தியா? நீ சிஐடிஸ் கிட்ட விளையாட பார்த்த. இதுக்கு மேல உன்னுடைய இந்த சாத்தான் மூளைய ஜெயில வச்சுக்கோ, சரியா?